இன்னைக்கு நல்ல ஒரு டேஸ்டான தக்காளி சாதம் தான் செய்ய போகிறோம். இந்த தக்காளி சாதம் ஒரு டைம் செஞ்சீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு தோணும், திரும்ப திரும்ப சாப்பிடணும்னு தோணும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த தக்காளி சாதம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். வாங்கம்மா, இந்த தக்காளி சாதம் ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ கடாய் வச்சுக்கலாமா? கடாய் நல்லா சூடானதும் இந்த ரைஸ்க்கு கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாகும். ஒரு 4லேருந்து ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடானதும் அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 10-12 மிளகு சேர்த்துக்கலாம். அதே போல் ஒரு 10லேருந்து 12 முந்திரி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து எண்ணெயில் நல்லா வறுத்துருங்க. அது வரப்பட்டு வரும்போதே ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்து நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம்.